ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா ரெசிபி நான் டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நல்லா ஒரு ஆனியனை நாங்கள் நைஸாக துருவி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு கேரட், இது ஸ்வீட் கார்ன் ஒரு 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 ஹாஃப் கப் வாங்கிக்கோங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் இது ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. இது கேப்சிகம், அதாவது குடமிளகாவும் கொஞ்சம் ஒரு கப் அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. இது கொத்தமல்லி தழை. அப்புறம் இங்கே பாருங்கள், பாஸ்தா நல்லா பெரிய கப்பில் ஒரு கப், அதாவது கிராம் கணக்குன்னு பார்த்தா இது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இப்போ அடுத்ததுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, சாட் மசாலா, இது பாஸ்தா சாஸ், வீபா ஃபேவரட்ஸில் இருக்குது, வாங்கிக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ், நெக்ஸ்ட்டு சோயா சாஸ். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெசலில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தாவை நாங்கள் இதில் போட்டு பாயில் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். சில பேர் அப்படியே பாயில் பண்ணாமல் டேரெக்டாக சமைப்பாங்க, பட் நல்லா இருக்காது. இது மாதிரி பாயில் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வெசல் வச்சு அடுப்பில் ஆன் பண்ணிக்குவோம். எதுக்குன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்காக தான். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். வெசல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்தாவை போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அவிச்சா தான் நல்லா இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதோடு போடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாஸ்தா வேக கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கடையில் நம்ம இதை எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை முதல்ல சேர்த்துடலாம். அப்புறம் தக்காளி நல்லா வதக்கிடுங்க. இது பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ வேகிற வரைக்கும் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சி அப்புறம் பாஸ்தா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அடிக்கடி கிண்டிக்கங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி அழகாக வதங்கிடுச்சு. வதங்கினதோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நான் போடுறேன். வெங்காயம் தக்காளியோட வதங்கினதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்கணும். அப்போ தான் சுவையாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸ் கேரட்டு, முட்டைக்கோஸு, கேப்சிகம், நான் அப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் இது எல்லாமே இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சில ஐட்டம்ஸ் இல்லைனா கூட நீங்கள் அதை குயிக் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து செய்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எப்போவுமே அரை வேக்காடாக தான் இருக்கணும். ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது. எதுக்குன்னா நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். ஹாஃபாக தான் வெந்திருக்கணும். இப்போ நம்ம வதக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம நிறைய ஐட்டம் சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். அதில் உப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு தேவை. ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ சில்லி சாஸ் நாங்கள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். நல்ல காரமாக வேணால் நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது பாஸ்தா சாஸ். இது ரெடிமேடாக ஷாப்பிங் மாலில் இருக்கும். இப்போ இது நாங்கள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைனா கூட நீங்கள் இல்லைனா விட்டுறலாம், இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இது சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாட் மசாலாஸ் இல்லைன்னா அதையும் நீங்கள் குக் பண்ணிடலாம். இப்போ நான் போட்டதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் மல்லித்தூள் கண்டிப்பாக இருக்கும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஆஞ்சூர் பொடி இதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட அதுவும் போட்டுக்கலாம். சீரகத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போ பாஸ்தா பாருங்கள் வெந்திருக்கு அழகாக. இங்கே பாருங்கள், நல்லா டபுள் மடங்கு சைஸ் நல்லா வெந்து பாயில் பண்ணி சூப்பராக இருக்குது. சில பேர் அப்படியே போடுவாங்க. அப்படியே போடுறது நல்லா இருக்காது, சாப்பிட ருசியாக இருக்காது. ஸோ இது மாதிரி பாயில் பண்ணி போடுங்க. இப்போ நமக்கு இப்போ இந்த பக்கம் வெஜிடபிள் இதுவும் ஆல்சோ நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிட்டு பாஸ்தாவை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. பாஸ்தாவை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்ப நான் பச்சை தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததும் திரும்ப பச்சை தண்ணியை ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு திரும்ப தண்ணியை எடுத்துகிட்டு பாஸ்தாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாஸ்தாவை எடுத்து நம்ம இந்த மசாலாஸில் போட்டுடலாம். தண்ணியை சுத்தமாக எடுத்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுங்க.
இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். இதில் வந்து சிக்கன் செய்யலாம், எக் செய்யலாம், பன்னீர் செய்யலாம், மஷ்ரூம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த மசாலாஸ் ஃபுல்லாக பாஸ்தாவில் படுற மாதிரி எல்லாத்தையும் வதக்கிடுங்க. மேலே வந்து கொரியண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.